அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு சுக்கிரனுடைய இலக்கு. நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் எந்தெந்த இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி அமைவதிலையும் நமக்கு சிரமங்கள் தன்மைகள் இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே. 12 கிரகங்கள் 12 கட்டத்தில் எந்த இடத்தில் கிரகங்கள் அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துடலாம். அப்போ இந்த தெளிவாக எடுக்க முடியாமல் தான் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் இன்றைக்கி சுக்கிரனை பற்றி பேசுகிறேன். முதல்ல என்ன சொன்னேன், இனிமையானவனை பற்றி தான் பேசணும். ஏன்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான கிரகம். இந்த உலகத்தில் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் நம்மளால் வாழவே முடியாது. என்ன காரணம்னா, வீட்டுக்கு போனவொன்னே என்ன சொன்னான்னா திரிகான காபி தண்ணி, 2 தோசை, திரிகான சட்னி வச்சு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு துணை என்பது வேணும். அந்த துணை என்ன சொன்னான்னா சரியில்லை என்று சொன்னால், அந்த துணை சரியில்லைன்னா நம்ம எவ்வளோதான் உழைச்சிட்டு போனாலும் ஒரு விரக்தி தன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை நாம் என்ன சொல்லலாம்னா ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா எந்தெந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் வராது, கல்யாண வாழ்க்கையில் கஷ்டம் வராது, பொருளாதாரத்தில் கஷ்டம் வராது, சிற்றின்பத்தில் கஷ்டம் வராது, சுகபோகத்தில் கஷ்டம் வராது. இதை முதல்ல நல்லா எப்பயுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நமக்கு சூரியன் எங்கே இருந்தால் நமக்கு நல்லது, சூரியன் எங்கே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. இது மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகம் போய்கிட்டே இருக்கு. இது தெரியாமல் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா போராடி கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் திருமண வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் நன்றாக இருக்கிறாரா, அவருக்கு பிடித்த கலத்திரம் அமைந்திருக்கிறதா, அவருக்கு பிடித்த மனைவி அமைஞ்சிருக்கிறதா, அவர்கள் ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்கிறார்களா என்பதை அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற இடத்தை வச்சு பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன சொன்ன முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயந்தான், சொல்லாமல் போன விஷயம் எதுவுமே கிடையாது, சொல்லி வச்சுட்டு போன விஷயந்தான். நம்ம என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, பாரம்பரிய ஜோதிடத்தை பாருங்கள். பாரம்பரிய ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த பராசரர் முறையில் சொல்லப்பட்டுள்ள ஜோதிடம் தான் இன்று வரை, இன்றென்ன இந்த உலகம் இருக்கின்ற வரை பராசரர் முனிவர் சொன்ன ஜோதிடம் தான் ஜெயிக்கும். அப்போ சுக்கிரன் எங்கெங்கே இருந்தால் ஒரு மனுஷன் நல்லா இருக்கும். இது ஒன்லி ராசிக்கு மட்டும்தான். அம்சத்தை போய் தொலாவிக்கிட்டு இருக்காதீங்க. அம்சத்தை போய் தொலாவி ஒன்று நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் மேசத்தில் இருந்தால், ஆனால் மேசத்தில் இருந்து விஷகிரகங்களோடு சேரக்கூடாது, விஷகிரகங்களுடைய பார்வை படக்கூடாது. பட்டால் என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கு என்ன சொன்ன பாதகம் உண்டு. இப்போ நான் சொல்கிற இடத்துல இருக்கணும், இது நன்மை, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா என்ன சொல்கிறேன்னா அவர்கள் நான் நிறையா என்ன சொல்கிறேன், எனக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன்னா இந்த அனுபவம் என்பதை என்ன சொன்ன ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டே என்ன சொன்னேன்னா அவனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்த்து எப்படி வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் சரியாக இருந்தான்னா
மனைவி தங்கமானவன் சார், வந்து நல்லா இருக்கா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது சரியில்லாத இடத்துல உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சார் இம்சை சார், கஷ்டம் சார், அணைச்சி போயிட்டுருக்கேன் சார், வேறு வழி இல்லை சார். ஒருத்தர் இன்னைக்கு வந்து என்ன சொல்லணும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார் அப்படிங்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் சரியில்லை. சரி, கதையை முதல்ல வந்து கதைக்கு வரும். சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தால் கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தில் நல்லா இருப்பீங்க. சுக்கிரன் கன்னியில் இருந்தால், என்ன சாமி கன்னியில் போய் நீசம் தாயா, நீசமாகிறது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சுக்கிரன் துலாத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். சுக்கிரன் விருச்சிகத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் உண்மை. மற்ற மிதுனத்தில் இருந்தால், கடகத்தில் இருந்தால், சிம்மத்தில் இருந்தால், தனுசில் இருந்தால், மகரத்தில் இருந்தால், கும்பத்தில் இருந்தால் இருக்கும். கல்யாணம்லாம் முடிக்காமலாம் போயிட மாட்டாங்க. அந்த ஒரு திருப்தி இருக்காது. என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணிக்கு வந்து என்ன சொன்னா, சிம்மத்தில் சுக்கிரன், மேச லக்கணம். அந்த மேச லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா, சிம்மத்தில் வந்து சுக்கிரன். அந்த சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இல்லை. என்னன்னு கேட்டோம்னா, கெட்டி கொடுத்துட்டாங்க சாமி, என்ன செய்ய சாமி, பிள்ளைகள் 2 பிறந்துருச்சு, ஓடுற வரைக்கும் ஓடட்டும் சாமி. இப்படித்தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடுமை. அது ஒரு கொடுமை தான். அப்போ இந்த கொடுமையை வந்து என்ன சொல்கிறான்னா வெளியே சொல்லாமல் அனுபவிச்சுட்ருக்கிற ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரைட்டு, இதற்கு என்ன எங்கள் ஐயா தீர்வுன்னு எல்லா மனிதனுமே கேட்பேன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மேசத்தில் இருந்தாலும், சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தாலும், சுக்கிரன் கன்னியில் இருந்தாலும், சுக்கிரன் வந்து துலாத்தில் இருந்தாலும், சுக்கிரன் விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல மனைவி வருவான், நல்ல கணவன் வருவான். அது உறுதி. அதில் நான் என்ன சொன்னேன்னா வந்து பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். பொருளாதாரத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும், அது குறைபாடு இருக்கும், கூடும். அதெல்லாம் சிந்தனை பண்ணக்கூடாது. அந்யோன்யம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, இந்த அந்யோன்யம் தானே வாழ்க்கைக்கு தேவை. ஒரு நண்பனே இருக்கிறான், அந்த நண்பன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த நண்பன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு திருப்திகரமாக இருந்தால் வந்து என்ன சொன்னால் நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகம், மீனத்தில் இல்லாமல் இருக்கிற ஜாதகங்களை நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால், கடகத்தில் சுக்கிரன் இருந்தால், சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால், தனுசில் சுக்கிரன் இருந்தால், மகரத்தில் சுக்கிரன் இருந்தால், கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால், இவர்களுடைய கல்யாண வாழ்க்கையை கல்யாணம் முடித்தவர்கள் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பொசிஷன் இருக்கிறீர்கள். இதுக்கு நான் கடைசியில் தீர்வு சொல்லுவேன். எந்த விஷயத்துக்கு நான் தீர்வு சொல்லாமல் போக மாட்டேன். அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதுனம் கன்னி, மிதுனம் கடகம் சிம்மம், தனுசு மகரம் கும்பம், இந்த 6 இடத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை எடுத்து பாருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி இல்லாமல் இருக்கும். எனக்கு தெரிந்து
ஒரு நபருக்கு என்ன சொல்கிறான்னா மகரத்தில் சுக்கிரன். மகரத்தில் சுக்கிரன் திருமண வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி திரும்ப என்ன சொன்னா சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணி அவன் போன வீட்டில் கல்யாணம் பண்ண வீட்டில் மாமியார் கிடையாது. அப்போ ஒரு மாமியார் இல்லாத வீட்டில் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சான்னா பேறுகாலத்தை யார் பார்க்கணும்? மாமனார் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கே கஞ்சி வச்சு ஊற்றுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அப்போ அவனே பார்க்குறான். காரணம் அந்த சுக்கிரனுக்கு என்ன சொல்கிறான்னா அந்த அவனுடைய ஜாதகத்தில் மகரத்தில் சுக்கிரன். அப்போ அவன் தான் எல்லா விஷயத்தையுமே பார்க்குறான். மனைவி சார்ந்த விஷயத்தில் அவளுக்கு தலையடி வந்தாலும் மண்டையடி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஒரு 4 நாளைக்கு தாய் வீட்டுக்கு போய் இருக்கக்கூடிய இல்லாத நிலைமையில தான் அங்கே கல்யாணம் அவன் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. அதற்கடுத்து இன்னொரு விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே. ஏன்னா சில உண்மைகளை பேசும்போது கஷ்டம். மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவனை நம்பாதே. எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறதா அவை என்னைக்கு இருந்தாலும் கால வருவாது, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவனை நம்பாதே. நம்பக்கூடாது, கண்டிப்பாக நம்பக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் என்ன சொல்கிறான், தனுசில் சுக்கிரன். அவருடைய கல்யாண வாழ்க்கை குழந்தை இல்லை. அப்போ அந்த சுக்கிரன் சரியான இடத்துல இல்லை. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா நிறைய ஜாதகங்களில் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கின்ற நபர்கள் லைஃப்ல என்ன சொல்றான்னா சரியாக இல்லை. சரியாக இல்லாதவங்க யாரு? மிதுனம், கடகம், சிம்மம். மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அவர்களுடைய தன்மைகளில் கேரக்டரும் அவ்வளோ தூரத்திற்கு சிறப்பாக இருக்காது. ஒன்று இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது இருக்காது அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன்னா நம்ம தவறாக சொல்ல, எதுவுமே தவறாக நம்ம சித்தரிக்கவே கூடாது. அதாவது இல்லாத ஒரு பொருளை எந்த ஒரு ஜாதகத்திலும் எடுத்துக்கிடுங்க. இல்லாத பொருளை நீங்கள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்துல தேடி போய்தான் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னா இந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புலன் சுவாதிஷ்டன சக்கரம் இருக்கு இல்லையா, சுவாதிஷ்டன சக்கரம் தான் சுக்கிரனுடைய கண்ட்ரோல். அந்த சுவாதிஷ்டன சக்கரம் வேலை செய்யணும்ல. எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சக்கரம் உனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான எனர்ஜி உனக்கு தேவை. அதை யாருமே என்ன சொன்னா, ஒன்று அந்த எனர்ஜி இல்லைன்னா அந்த சக்கரம் வேலை செய்யாது. அப்போ இதெல்லாம் ஜோதிடத்துடைய ரகசியம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் நன்மை, ரிஷபத்தில் இருந்தால் நன்மை, கன்னியில் இருந்தால் நன்மை, துலாத்தில் இருந்தால் நன்மை, விருச்சிகத்தில் இருந்தால் நன்மை, மீனத்தில் இருந்தால் நன்மை. நெக்ஸ்ட், மிதுனத்தில் இருந்தால் நன்மை இல்லை, கடகத்தில் இருந்தால் நன்மை இல்லை, சிம்மத்தில் இருந்தால் நன்மை இல்லை, தனுசில் இருந்தால் நன்மை இல்லை, மகரத்தில் இருந்தால் நன்மை இல்லை, கும்பத்தில் இருந்தால் நன்மை இல்லை. இதில் நல்ல இடத்துல இருக்கிறவங்களோடு ராகு கேது சம்பந்தப்படக்கூடாது.
நல்ல இடத்துல இருந்தும் ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டால் அங்கே குறை வந்துடும். கெட்ட இடத்துல இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் சென்பட்டால் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அப்போ இதிலிருந்து நாங்கள் விடுபடணும். இந்த 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 ஜென்ரேஷனில் எங்களுக்கு இப்படி படைக்கப்பட்டு விட்டது, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எல்லா மனிதருக்குமே எழத்தான் செய்யும். அப்போ எழத்தான் செய்யும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா நாம் என்ன சொன்னோன்னா அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை பெறணும். அப்போ சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை பெறுவதற்குண்டான வழிமுறைகள்னு ஒன்று இருக்குது. சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை பெறணும். அப்போ என்ன சொல்கிறான்னா விதியை எதனால் மாற்ற முடியும்? விதியை எதனால் மாற்ற முடியும் அப்படின்னா திதியால் தான் மாற்ற முடியும். அப்போ அந்த திதியால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் மாதத்தில் என்ன சொல்கிறான்னா இந்த சுக்கிரன் என்ன சொல்கிறான்னா நெகட்டிவான இடத்தில் உட்கார்ந்திருக்கிற நபர்கள், நெகட்டிவாக உட்கார்ந்திருக்கிற நபர்கள் என்ன சொல்கிறான்னா எந்தெந்த என்ன சொல்கிறான்னா யோகங்களில், திதிகளில் கிடையாது, எந்தெந்த யோகங்களில் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும், எந்தெந்த யோகங்களில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதில் இருக்கிறவங்களுக்கு உடலுக்கு உண்டான புலன்களை ஜெயிப்பதற்கும் பொருளாதாரத்தில் மேன்மையடையணும்ல, இதற்கு நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய யோகங்கள். அப்போ விரதம் இருக்க வேண்டிய யோகங்கள் என்பதில் சௌபாக்கிய நாம யோகம் வரும்போது விரதம் இருக்கணும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வியாகாதம், வியாகாத நாமம், வியாகதம் நாம யோகத்தில் விரதம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா சாத்தியம் என்று சொல்லக்கூடிய நாம யோகத்தில் விரதம் இருக்கணும். என்ன காரணம்னா சௌபாக்கிய நாம யோகத்திற்கு யோகக்காரன் யார் அப்படின்னா சுக்கிரன். அதே சமயத்தில் வியாகத நாம யோகத்திற்கு யோகக்காரன் யார் என்று சொன்னால் சுக்கிரன். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா சாத்தியம் என்று சொல்லக்கூடிய நாம யோகத்திற்கு யோகக்காரன் யார் என்று சொன்னால் சுக்கிரன். அப்போ இதுதான் தீர்வு. அப்போ காலையில் அந்த யோகம் ஓடிக்கொண்டிருக்கணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னான்னா மாதத்தில் 3 நாட்கள் 9 நாளைக்கு ஒருக்க இந்த யோகம் வந்துடும். உலகத்தில் ஃபாஸ்டிங் என்பது உடலுக்கும் நல்லது. இந்த நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சுக்கிரன் அற்புதமான உங்களுடைய நெகட்டிவை எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அன்னைக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் விரதம் இருந்து வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா மகாலட்சுமியோடைய சிலை அல்லது மகாலட்சுமியோடைய படம் வீட்டில் வச்சு ஒரு தேங்காயில் என்ன சொல்கிறாருன்னா 2ஆக உடைச்சி அதில் என்ன சொன்ன நெய் போட்டு தீபம் போட்டு நல்லா என்ன சொல்கிறாருன்னா பாயாசம், நல்லா பாயாசம் பச்சரிசி பாயாசம் நல்லா ஒரு கிண்ணத்து நிறையா வச்சு சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம், அந்த சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் என்ன சொன்னான்னா நீங்கள் சுலோகமாக சொன்னாலும் சரிதான் சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அந்த சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் என்ன சொன்னான்னா 108 தடவை சொல்லணும். ஓம் ரம் மும் க்ளீம் சுக்கிரதேவாய நமக. இதை 108 தடவை சொல்லணும். ஓம் ரம் மும் க்ளீம் சுக்கிரதேவாய நமக என்று 108 தடவை சொல்லி இந்த 1 மணி நேரம் விளக்கெறிய விடணும். 1 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்கிறான்னா விளக்கு குளிர வச்சுட்டு அந்த தேங்காய் விளக்கு குளிர வச்சுட்டு ஒரு தேங்காயை தானம் பண்ணிடும். ஒரு தேங்காயை என்ன சொன்னால் நல்லா திருகி என்ன சொன்னோன்னா கொஞ்சம் ஜீனி சேர்த்து பசுமாட்டு கொடுத்துடணும். ஒரு தேங்காயை நம்ம வீட்டுக்கு என்ன சொன்னோம் நல்லா என்ன சொன்னோன்னா தேங்காய் பால் எடுத்து
தேங்காய் பால் எடுத்து யாருக்கு அந்த சுக்கிரனுடைய தோஷம் இருக்கிறதோ அது 1 டம்ளர் வந்தாலும் நல்லா பனங்கள் கண்டு போட்டு நல்லா என்ன சொன்னோன்னா கொஞ்சம் ஜூடேற்றிக்கணும். பனங்கள் கண்டு போய் நல்லா ஜூடேற்றி நீட்டாக அந்த சுக்கிரன் என்ன சொன்னான்னா தேவையில்லாத இடத்தில் மிதுனம் கடகம் சிம்மத்தில் இருப்பவர்களும், தனுசு மீனம், தனுசு மகரம் கும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பொண்டாட்டியால் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை. இது இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. இருக்கும். அப்போ மற்ற இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அதில் ராகு கேதுகள் மட்டும் சம்மந்தப்படாமல் இருந்தால் நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் என்ன சொன்னான்னா செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புலன் சார்ந்த விஷயத்தில், கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயத்தில், ப்ளஸ் என்ன சொன்னான்னா கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த என்ன சொல்கிறான்னா சௌபாக்கிய நாம யோகம், வியாகத நாம யோகம், அதற்கடுத்து என்ன சொல்ற சாத்திய நாம யோகம், இந்த 3 யோகத்தில் விரதம் இருந்து இதை மாதம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய சுகபோகங்கள், லக்ஸுரிஸ், வீடு, வாகனம், வண்டி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, சிற்றின்பம், கட்டில், மெத்தை, அயன சயன போகம் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். இது இந்த மாதிரி எனக்கு ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது, நானும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிஞ்ச மாதிரி தான் செயல்படலாம், வாழ்க்கையில் வெற்றியோடு இருக்கலாம். என்ன காரணம்னா நான் பார்த்த ஜாதகங்களில் என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் நான் சொன்ன இடத்துல இருக்கிறவன் பொண்டாட்டி நல்லா இருக்கு, பிள்ளை நல்லா இருக்கு, அவன் தொட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு சில பேர் இந்த சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கின்ற இடத்தில் பணத்திற்காக போராட்டம், பொருளாதாரத்திற்காக போராட்டம், உண்மையான இல்லற சுகத்துக்காக போராட்டம், இதெல்லாம் உண்மை. இதை உடைச்சி பேசுறதுக்கு யாரும் ஜோதிடர்கள் இல்லை. ஆனால் நான் 12 இந்த 9 கிரகத்திற்கும் நான் கண்டிப்பாக பேசுவேன், தீர்வு சொல்வேன். இன்றைக்கி சுக்கிரனை பற்றி பேசியாச்சு, தீர்வும் சொல்லியாச்சு. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுக்கிரனுடைய இலக்கு என்ன என்பது உங்களுக்கு, நீங்கள் நல்ல இலக்கில் வந்தீங்களா கெட்ட இலக்கில் வந்தீங்களான்னு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். மைனஸ் இருந்ததுன்னா வருத்தப்படாதீங்க, தீர்வு சொல்லியாச்சு, செயல்படுத்துங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.